Welcome to Tam Teachers. இன்னைக்கு நார்மல் ப்ளவுஸில் எப்படி வந்து ரொம்ப அழகான டிசைனு ப்ளவுஸாக மாற்றுறது நான் காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் தேவைப்படுது. இந்த 2 ஸ்டோன் அப்புறமா கம்மு, இந்த த்ரெட் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த குந்தன் ஸ்டோன் ரெட் கலர் ரொம்ப பெருசு, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஜிக்ஸாக்காக நான் வந்து வைக்கிறேன். இது நான் சும்மா வச்சு காமிக்கிறேன். இதை வந்து நான் அந்த கம் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஃபேப்ரிக் க்ளூ வந்து வந்துருமாக்கான்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு எக்ஸசிவாக வேணும்னா கூட நீங்கள் நிறைய கம் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் காய விடணும். இப்போது நீங்கள் வந்து 2-3 நாள்லேயே யூஸ் பண்ணிவிட்டு காய விடாமல் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கம் யூஸ் பண்ணிடுறேன். கம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த குந்தன் ஸ்டோனை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஒட்டிட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா அமுக்கி விடுங்க. அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 1.5 days ஆச்சு காயணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்கு நீங்கள் மடித்து உள்ளே எடுத்து வச்சுருங்க. 7 டேஸ்க்கு தண்ணிலாம் படுற மாதிரி பார்த்துக்காதீங்க. இந்த குந்தன் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து சின்னதாக ஹோல் இருக்கும். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணது டவுட் இருந்து தான் வந்தால் வேணும்னா ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எதுவுமே ஸ்டிச் பண்ணல இன்னைக்கு. இந்த ஹாஃப் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனும் எடுத்திருக்கேன். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ரெட்டை விட இது வந்து சின்னது. இதை வந்து இன்பிட்வீனில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த ஹாஃபையும் வந்து ஃபில் பண்ணணும். நான் அந்த ரெட் கலர் ஃபுல்லாக அந்த சைடு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஸ்டோனையும் நான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் வந்து பேப்பர் நடுவில் வச்சுட்டேன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்ன்றதுனால அந்த சைடு வந்து கம்மால் அந்த சைடு ஒட்டிக்கக்கூடாது இல்லையா, அதனால. எனக்கு இந்த 2 காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ரெட் அண்ட் ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த சர்க்கிள் கலரில் ரொம்ப சின்னதாக வந்து இந்த ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாடிக்கும் அந்த ஹேண்ட்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கம் வந்து இந்த நம்ம கோலெல்லாம் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 புள்ளி வச்சுட்டு நடுவில் வந்து ஒரு கேப்புக்கு நடுவில் இன்னொரு புள்ளி வைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படி நீட்டாக அழகாக இருக்கும். இந்த சின்னதாக இருக்க இந்த ஸ்டோன்ஸை வந்து நாங்கள் வந்து அந்த கம் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஒட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு தெரியும் கிளியராக. 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஹோல் அந்த கையிலையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒட்டியிருக்க அப்புறமா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். எனக்கு அந்த நெக்கில் பண்ண மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளூ கலர் ஸ்டோன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டோனை சுற்றி ஒரு 3 வச்சுருக்கேன். ஃப்ளார் எனக்கு ஹோல் திங் வேணாம், பட் எனக்கு வந்து நான் 3 வச்சுருக்கேன். இங்கே பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஹோலாக கை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நமக்கு காலியாக இருக்குது இல்லையா, அதனால நான் வந்து அந்த பிங்க் கலரில் இன்னொன்று நாங்கள் பாடியில் யூஸ் பண்ண ஸ்டோனை விட இது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு, அதை வந்து நான் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெக்கில். இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது இங்கே கையில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பாடியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க ரொம்ப அழகாகவே இருக்கும். அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 2 புள்ளிக்கு நடுவில் ஒரு புள்ளி, அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்ஸில் நான் ஃபுல்லாக ஒட்டியாச்சு.
இந்த சைட் பண்ண மாதிரி அந்த சைடும் வந்து ஃபுல்லாக ஒட்டிடணும். ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இதோட லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நான் காயறதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன் இதை. நான் உங்களுக்கு வந்து காய்ச்சதுக்கப்புறமா இருங்க காட்டுறேன். இது வந்து நம்ம ப்ளூ கலர் சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ரெட் கலர் சாரீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி கலர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.